சார், என் பேர் விவேக். நான் மித்ரானந்தனோட பிரதர். இந்தாங்க உங்க பிரதரோட ஃபோன். சார், இது எப்படி நடந்துச்சு? கார் எங்க நின்று டோர் திறந்திருந்தது. அது எங்களுக்கு சந்தேகமா இருந்தது. அவரோட போனும் கீழே கிடந்தது. அதை வச்சுதான் அவரை கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதெல்லாம் யார் செஞ்சா, எதுக்காக செஞ்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சார், நீங்க கேட்ட ஃபுட்டேஜ் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, நீங்க கேட்ட கேள்விகளுக்கு இதுல கண்டிப்பா பதில் கிடைக்கும். ஆனா இத பாக்குறதுக்கு நமக்கு லேப்டாப் இருக்கு. என்கிட்ட இருக்கு சார், நான் கொண்டு வரேன். இருங்க. யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுவும் இல்லாம அந்த வண்டிக்கு நம்பர் பிளேட் கூட இல்ல. ஆமா, இப்போ நாம அவங்களை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் சார். டோன்ட் வரி, கண்டிப்பா அவங்க யாருன்னு நாங்க கண்டுபிடிப்போம். சார், இந்த விஷயத்தை நீங்க அன்அஃபிஷியலாவே டீல் பண்ணுங்க சார். என்னங்க எப்படி சொல்றீங்க? மித்ரானந்தன்கிறவரு இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஆளு. அப்படிப்பட்டவரை கடத்திருக்காங்கிறப்போ அன்அஃபிஷியலா எப்படி டீல் பண்ண சொல்றீங்க? அப்படி இல்ல சார், நம்ம என்கொயரி பண்றோன்ற விஷயம் தெரிஞ்சாலோ, அவங்கள பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம்னு தெரிஞ்சாலோ அவங்க அலர்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். நம்ம கிட்ட மாட்டாம நம்ம கிட்ட இருந்து சுலபமா தப்பிக்கிறதுக்கு நாமளே வாய்ப்பு கொடுக்கறோமோன்னு தோணுது. நீங்க சொல்றது சரிதான் மேடம். சரி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள்ஸ். சரிங்க சார். லக்ஷ்மி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது அர்ஜுன். மித்ராவை கிட்னாப் பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்கு வந்திருக்கும்? நான் எவ்வளவுதான் யோசிச்சாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் இந்த விஷயத்த பத்தி அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன ஆவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. லக்கி நம்ம கிட்ட அப்பா எங்கன்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியல அண்ணி.